வயநாடு பேரிடத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட அனைத்து அணியினர் சார்பாக அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. கடுமையான நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவின் வயநாடு பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகை விஜய் தனது கட்சி தொண்டர்களுக்கு மீட்புப் பணி உள்ளிட்ட அனைத்து வகையிலும் உதவிகள் செய்ய ஆணையிட்டுள்ளார். இந்நிலையில் தேசிய பொதுச் செயலாளர் என். ஆனந்த் உத்தரவின்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட அனைத்து அணியினர் சார்பாக வயநாட்டில் நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. கோவை தெற்கு மாவட்ட தலைவர் கோவை கே. விக்னேஷ் மற்றும் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் கோவை எஸ். பாபு ஆகியோர் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் துணி வகைகள், பெட்ஷீட், லுங்கி, நைட்டி, டி-ஷர்ட், பேண்ட், உள்ளாடைகள், துண்டு, பிளாஸ்டிக் பொருட்கள், பக்கெட், கப்பு, தட்டு, துடப்பம், மளிகை பொருட்கள் மற்றும் சர்க்கரை, உப்பு, ராகி மாவு, பிஸ்கெட், குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான நாப்கின்கள், சோப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதற்கான பணிகளில் கோவை தெற்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் கிரீஷ், இளைஞரணி நிர்வாகிகள் செந்தில்குமார், தௌபிக், தொண்டரணி நிர்வாகிகள் பிரவீன், பவீன், மாணவர் அணி நிர்வாகிகள் முத்து, 95வது வார்டு அஃபீஃப் ரகுமான், ஜம்னாசீர், ஜஹாங்கீர், ஷாஃபி, நசீர், ரியாஸ், அஷார், பைசல், ஃபாருக்குறிச்சி பகுதி 96வது வார்டு தொண்டர் அணி நிர்வாகிகள் கௌதம், ஜெகன், மதுக்கரை ஒன்றிய தொண்டர் அணி நிர்வாகிகள் சிவா, சுரேஷ், ரமேஷ், பாலா, கதீர் மற்றும் 100வது வார்டு விக்னேஷ், கார்த்திக், ஜெயக்குமார், 98வது வார்டு மோகன், 97வது வார்டு மகேந்திரன், உமையாள், செந்தில் ஸ்டுடியோ விக்கி, பூ பாலகிருஷ்ணன், கார்த்திகா, பிரியங்கா, ஜனனி ஆகியோர் கலந்து கொண்டனர். எதிர்கால தமிழகத்தின் மிகப்பெரிய வெற்றி கழகமாக மாறக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் தளபதி அன்பு அண்ணன் அவர்களின் உத்தரவின்படியும் எங்களை எல்லாம் வழி நடத்தும் எங்கள் வழிகாட்டி மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின் ஆலோசனையின்படியும் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் அனைவரும் வருந்தத்தக்க ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு உட்பட்ட கிராமங்கள் அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது செய்தி கேட்டு எல்லாருமே வருத்தமும் வேதனையும் அடைஞ்சோம். அவர்களுக்கு உதவும் பொருட்டு நமது வெற்றி கழகம் சார்பாக நம்மால் முடிந்த நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தலைமையிலிருந்து அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி அனைவரின் ஒத்துழைப்பினோடு எங்களுக்கு நேற்று தான் இந்த அறிவிப்பு வந்தது. இன்று காலை சுமார் கிட்டத்தட்ட 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை அந்த நமது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்ப கோவை தெற்கு மாவட்ட தலைமை தயார்படுத்தியுள்ளது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, எங்கள் தளபதி ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அதை உடனுக்குடனே செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் எங்கள் கோவை தெற்கு மாவட்ட தலைமைக்கு இருக்குது. அதை நிரூபிக்கும் வகையில் தான் நேற்று காலையில் 8 மணிக்கு வந்த தகவல் இன்னைக்கு காலையில் 7 மணிக்குள்ளே சுமார் 2 லட்சம் பொருள் தயார் பண்ணியிருக்கோம். பொருள் அப்படிங்கும்போது வெறும் பிஸ்கெட்டோ அல்லது வாட்டர் பாட்டிலோ அந்த மாதிரி பொருள் இல்லாமல் அவங்களோட அன்றாட தேவைகளுக்கான அவங்களோட துணிமணிகள், காலணிகள், ப்ளஸ் அவங்களோட வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கான உபகரணங்கள், அந்த மாதிரி பொருட்கள் ரொம்ப அத்தியாவசியமான பொருட்களும் அவங்களுக்கு நாங்கள் தயார்படுத்தியிருக்கோம். ஸோ இதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தெற்கு மாவட்ட சொந்தங்கள், தளபதியோட சொந்தங்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த விஷயத்த ஒரே நாளில் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண எங்களுக்கு உறுதுணையாக இருந்த இளைஞரணி தலைவர் பாபு அவர்களுக்கும், தொண்டரணி தலைவர் கிரீஷ் அவர்களுக்கும், அதே போல் 95வது வார்டு எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஹபீப், சம்னாஸ், நசீர், சஃபீக், அசார் போன்ற மற்றும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பேர் சொல்லலை, பட் அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் இனி எதிர்வரும் காலங்களில் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.